ஒரு பெரிய பங்களா போன்ற வீட்டில் மீனாட்சி அம்மாள் தனது மகன் அருண் மற்றும் மருமகள் லட்சுமியுடன் வாழ்ந்து வந்தார். மீனாட்சிக்கு தன் அந்தஸ்து மற்றும் நகைகள் மீது அதிக பற்று. நிலா நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவள். லட்சுமி, இன்னைக்கு என் பிறந்த நாள். என் வைரம் பதிச்ச தோட்டை எடுத்து வை. இது என் கணவர் எனக்கு பரிசா கொடுத்தது. இதோட மதிப்பு பல லட்சம். சரிங்க அத்தை, இதோ எடுத்து வைக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கு அத்தை. அன்று மாலை விசேஷம் முடிந்து அனைவரும் களைப்பாக இருந்தனர். திடீரென மீனாட்சியின் அலறல் சத்தம் கேட்டது. ஐயோ, என் வைரத்தோடு காணோமே. பீரோ மேலதானே வச்சேன். ரவி, லட்சுமி யாராவது எடுத்தீங்களா? இல்ல அத்தை, நீங்க கழட்டி வச்சதை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் சமையலறைக்குத்தான் போனேன். வேற யாரு இந்த ரூமுக்குள்ள வருவா? உன் தம்பி படிப்புக்கு ஏதோ பணம் வேணும்னு உன் அம்மா நேத்து ஃபோன் பண்ணாங்களே, அதுக்காகத்தான் இதை எடுத்தியா? உண்மையை சொல்லு. லட்சுமி எவ்வளவோ கெஞ்சியும் மீனாட்சி கேட்கவில்லை. அருணையும் தன் பக்கம் இழுத்து கொண்டார். லட்சுமி, அம்மா பொய் சொல்ல மாட்டாங்க. உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. ஏன் இப்படி திருடுன? கார்த்திக், நீங்க கூடவா என்னை நம்பல? சரி, நான் இந்த வீட்டில் இருந்தாதானே உங்களுக்கு சந்தேகம் வரும். நான் இப்போதே எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். லட்சுமி வீட்டை விட்டு சென்ற ஒரு வாரம் கழித்து மீனாட்சி பீரோவை சுத்தம் செய்தார். அப்போது பீரோவின் இடுக்கில் ஒரு சிறிய துணி சிக்கியிருந்தது. அதை இழுத்தபோது காணாமல் போன வைரத்தோடு அங்கே விழுந்தது. மீனாட்சி அதிர்ந்து போனார். ஐயோ, நானே கை தவறி போட்டுட்டு அந்த பெத்த மகளை போய் திருடின்னு சொல்லிட்டேனே. அவ என் மேல வச்சிருந்த அன்பை விட இந்த தோடு பெருசா போயிடுச்சே. மீனாட்சி லட்சுமியின் வீட்டிற்கு சென்று மன்னிப்பு கேட்டு அவளை அழைத்து வந்தார். அன்று முதல் நகையை விட மனித உறவுகளே உயர்ந்தது என்று உணர்ந்தார்.